உங்களுக்காக என் சரித்திரம் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. 7ஆம் அத்தியாயம். கிருஷ்ண சாஸ்திரிகள். வாழ்நாள் முழுவதும் சிவபூஜையும் ஜபம் முதலிய கர்மானுஷ்டானங்களுமே புரிந்து வந்து வேறு எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் உள்ளும் புறமும் தூய்மையுடன் ஒரு கிரகஸ்தர் வாழ்க்கை நடத்துவதென்றால் அது சாத்தியமென்று இக்காலத்தில் தோன்றாது. ஆனால் எங்கள் மாதாமகர், தாயாரின் தகப்பனார், அவ்வாறு இருந்தவர். அவர் பெயர் கிருஷ்ணசாஸ்திரிகள் என்பது. அவர் காவிரியின் வடகரையில் கஞ்சனூர் என்னும் ஸ்தலத்துக்கு வடகிழக்கே 1½ மைலிலுள்ள சூரியமூலை என்னும் ஊரில் இருந்தார். அவர் ருத்ரவேதத்திற் பாரங்கதர், சிவபக்தியிற் சிறந்தவர். ஹரதத்த சிவாச்சாரியார், அப்பைய தீக்ஷதர், நீலகண்ட தீக்ஷதர், திருவிசைநல்லூர் ஐயா அவர்கள் என்னும் ஸ்ரீதர வெங்கடேசர் முதலிய பெரியோர்கள் இயற்றிய சிவஸ்தோத்திரங்களிலும் நூல்களிலும் அவருக்கு நல்ல பயிற்சியுண்டு. எப்பொழுதும் அவருடைய வாயிலிலிருந்து சிவநாமம் இனிய மெல்லிய தொனியிலே வெளிவந்து கொண்டிருக்கும். வண்டின் ரீங்காரத்தைப் போல் உள்ள அந்த சிவநாமத்திலே நான் இளமையிலே ஈடுபட்டேன். என்னை அறியாமல் நானும் சிவநாம ஜபம் என் 6ஆம் பிராய முதலே செய்யத் தொடங்கினேன். இன்றளவும் நின்றும் இருந்தும் கிடந்தும் அந்த ஜபத்தை செய்து கொண்டு வருகிறேன். இளமையில் கிருஷ்ணசாஸ்திரிகளுடைய திருவாக்கிலிருந்து எழுந்த அந்த நாமத்தின் இனிமை என் கருத்தில் மிகவும் நன்றாகப் பதிந்துவிட்டது. பிறகு நான் முறையாக பல மந்திர ஜபங்களை உபதேசம் செய்து கொண்டேன். எல்லாவற்றிற்கும் முன் எனக்கு முதல் உபதேசமாக என் நெஞ்சில் தானே ஊன்றியது சிவநாமம்தான். அதை ஊன்ற வைத்த முதற்குரு என் மாதாமகராகிய கிருஷ்ணசாஸ்திரிகளே ஆவர். புதுக்கோட்டையைச் சார்ந்த ஆரணப்பட்டி என்னும் ஊரில் அவர் இருந்தார். 14 பிராயத்தில் தம் தந்தையாரிடம் பார்த்திவ பூஜையும் ஸ்படிகலிங்க பூஜையும் பெற்றுக்கொண்டனர். அந்த ஸ்படிகலிங்கமாகிய மூர்த்திக்கு சிதம்பரேசர் என்பது திருநாமம். அவர் நாள்தோறும் 1,00,000 சிவநாம ஜபம் செய்வார். ஆரூணம் சொல்லி 124 சூரிய நமஸ்காரம் செய்து சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுவார். விடிய 4 நாழிகை தொடங்கி இரவு 10 நாழிகை வரையில் பெரும்பாலும் வைதீக மார்க்கத்திலேயே அவருடைய காலம் செல்லும். தம்முடைய தந்தையார் காலஞ்சென்ற பிறகு ஆரணப்பட்டியிலே இருந்து வருகையில் அவருடைய மூத்த சகோதரியார் புருஷர் காலஞ்சென்றதனால் தம் குழந்தைகளுடன் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டார். அது முதல் அவரே குடும்பத்தின் பொறுப்பை வகித்து நடத்தத் தொடங்கினார். சிவபூஜா துரந்தரராகிய கிருஷ்ணசாஸ்திரிகள் தம்முடைய தமக்கையார் அடைந்த கோலத்தைக் கண்டு வருந்தினாலும் எல்லாம் ஈசன் செயல் என்று எண்ணுபவராதலால் நமக்கு குடும்பத் தொல்லை ராவண்ணம் திருவருள் இவ்வாறு செய்வித்தது போலும் என்று ஒருவாறு ஆறுதலுற்றார். சில காலம் அங்கே இருந்து வந்தபோது தம்முடைய பந்துக்கள் நிறைந்துள்ள சோழ நாட்டில் காவிரிக்கரையை அடுத்துள்ள ஊர்களில் ஈஸ்வர ஆராதனம் செய்து கொண்டு காலம் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. குடும்ப நிர்வாகத்தில் தமக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாமையால் எந்த சமயத்திலும் புறப்படும் நிலையில்தான் அவர் இருந்தார். அவருக்கு தம் நிலங்கள் முதலியவற்றைப் பற்றியே ஞாபகமில்லை. வீடு நிலம் எல்லாவற்றையும் தமக்கையாரிடமே ஒப்புவித்துவிட்டு அவற்றிற்கு ஈடாக ஒரு தொகையை பெற்றுக் கொண்டு செல்லலாம் என்று எண்ணி தமக்கையாரிடம் தம் கருத்தைச் சொன்னார். அவர் தம் தம்பியாருடைய மனோபாவத்தை உணர்ந்து 500 ரூபாயை அவரிடம் கொடுத்து அவர் விருப்பப்படியே செல்லும்படி கூறினார். கிருஷ்ணசாஸ்திரிகள் அத்தொகையில் செலவுக்கு வேண்டியதை வைத்துக்கொண்டு எஞ்சியதை காவிரியின் வடவாலுள்ள கோட்டூர் என்னும் ஊரில் இருந்த தம் முதல் மைத்துனி குமாரர்களுக்கு அனுப்பிவிட்டு ஆரணப்பட்டியை விட்டு புறப்பட்டார். தம்முடைய பூஜையுடன் மனைவியாரை அழைத்துக் கொண்டு சோழ நாட்டை நோக்கி வருகையில் இடையிடையே பல ஊர்களில் தங்கினார். சிவபூஜையும் வைதீக ஒழுக்கமும் உடைய அவரை அங்கங்கே உள்ளவர்கள் ஆதரித்து உபசரித்தனர். அக்ரகாரங்களில் அத்தகைய பக்தரைக் கண்டுவிட்டால் சிவகணத்தைச் சேர்ந்த ஒருவரே வந்ததாகக் கருதி அவரை உபசரித்து பாராட்டுதல் அக்காலத்து வழக்கம். தெய்வ பக்தியும் உபகார சிந்தனையும் உடையவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்தனர். எல்லா வகை வருணத்தினரும் பக்தியுடையவர்களிடத்தில் பெருமதிப்பு வைத்திருந்தார்கள். ஆதலின் கிருஷ்ணசாஸ்திரிகளுக்கு பிரயாணத்தில் எந்தவிதமான இடையூறும் நேரவில்லை. அவருக்கு உலக வியாபாரம் ஒன்றும் தெரியாது. செல்வம், அதிகாரம், கல்வி முதலியன அவருக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய சிவபக்தி நிறைந்த மனமும் கவலையின் தோற்றமில்லாமல் கடவுள் திருவருளையே நம்பியிருக்கும் தெளிவைக் காட்டும் முகமும் சாந்த நடையும் அவருக்கு மதிப்பை உண்டாக்கின. அவர் ஒரு முயற்சியும் செய்யாமலே பெருமையை அடைந்தார். அவருடைய மௌனமே புலவர் பேச்சை விட கவர்ச்சி தந்தது. அலங்காரமற்ற அவரது உருவத்தின் தூய்மையை அவருக்கு மிக்க அழகை அளித்தது. இடையிடையே சில ஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டு கிருஷ்ணசாஸ்திரிகள் உடையார்பாளையம் வந்து சேர்ந்தார்.
அங்கே அப்பொழுது கட்சிக் கல்யாணரங்கப்ப உடையார் சமஸ்தானாதிபதியாக இருந்தார். தானாதிகாரியாக இருந்த ஸ்ரீ சுப்பராய சாஸ்திரிகள் என்பவர் என் மாதாமகருடைய இயல்பை அறிந்து அவரை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உபசரித்தார். அப்பால் அந்த சமஸ்தானத்தைச் சார்ந்த இடத்தில் அவரை சௌக்கியமாக இருக்கச் செய்ய வேண்டும் என்று எண்ணிய தானாதிகாரி அருகிலிருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திலுள்ள சிவாலயத்தில் அவரை அத்தியாபகராக நியமித்தார். கிருஷ்ணசாஸ்திரிகள் பரமசிவனது கைங்கரியம் கிடைத்தது ஈஸ்வர கிருபையே என்று எண்ணி அங்கே இருந்து வரலானார். கங்கை கொண்ட சோழபுரத்திலுள்ள சிவாலயம் ராஜேந்திரன் என்னும் சோழ சக்கரவர்த்தியால் அமைக்கப்பெற்றது. அந்த ஆலயத்தின் பெயர் கங்கை கொண்ட சோழீச்சரம் என்பது. கோயில் மிக பெரியது. அந்த பெரிய கோவிலுக்கு ஏற்றபடி சிவலிங்கப் பெருமானும் மிகப்பெரிய திருவுருவத்தை உடையவர். அங்கே சாரத்தில் ஏறித்தான் அபிஷேகம் முதலியன செய்வார்கள். அரிய சிற்பத்திறன் அமைந்த அவ்வாலயம் சரித்திர பிரசித்தி பெற்றது. வடநாட்டுக்குச் சென்று வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழன் வடநாட்டு அரசர்கள் தலையில் கங்காஜலத்தை ஏற்றிக் கொணர்ந்தான் என்றும் அதனால் அவனுக்கு கங்கை கொண்ட சோழன் என்னும் சிறப்புப் பெயர் வந்ததென்றும் சொல்வர். தனது வடநாட்டு வெற்றிக்குப் பின் அச்சக்கரவர்த்தி கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணம் செய்து அங்கே சிவாலயத்தையும் அரண்மனையையும் அமைத்தான். பழைய காலத்தில் சோழ ராஜதானியாக இருந்த அந்நகரம் இப்போது சிற்றூராக இருக்கிறது. ஆலயம் பழைய நிலை மாறி பல இடங்களில் குலைந்து காணப்படுகின்றது. அந்த ஆலயத்தில் சிங்கக்கிணறு என்ற ஒரு தீர்த்தம் உண்டு. சிங்கத்தின் வாய்க்குள் புகுந்து செல்வது போல அதன் படிகள் அமைந்துள்ளன. வடநாட்டு அரசர்களால் எடுப்பித்து வந்த கங்காஜலத்தை அந்த கிணற்றில் விடும்படி அரசன் கட்டளையிட்டான். அதனால் அதனை கங்கை என்றே கூறுவார்கள். பிற்காலத்தில் கங்கை அதில் ஆவிர்பவித்ததாக ஓர் ஐதீகம் ஏற்பட்டுவிட்டது. கிருஷ்ணசாஸ்திரிகள் தமக்கு அளிக்கப்பெற்ற ஒரு வீட்டில் இருந்து தமக்குரிய வருவாயை பெற்று திருப்தியுற்றார். தம்முடைய நித்திய கர்மங்களை தவறாமல் முடித்துக்கொண்டும் ஆலயத்திற்குச் சென்று தம்முடைய கடமையைச் செய்து கொண்டும் வாழ்ந்து வந்தார். சிங்கக்கிணற்றில் விடியற்காலம் ஸ்நானம் செய்வது அவர் வழக்கம். ஆலயத்தின் தேவகோஷ்டத்தைச் சூழ்ந்து சுவரில் அமைந்துள்ள சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களையும் தரிசித்து இன்புறுவர். தேவகோஷ்டத்தின் முன்பு தெற்கும் வடக்கும் உள்ள வாயில்களில் கீழ்ப்பக்கத்துச் சுவரில் மேற்கு முகமாக மிகப் பெரியனவாகவும் அழகுடையனவாகவும் லக்ஷ்மி வடிவமும் சரஸ்வதி வடிவமும் உள்ளன. அவ்விரண்டு தேவிகளிடத்தும் அவருக்கு அன்பும் ஈடுபாடும் அதிகம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் இருந்த காலத்தில் 3 பெண்கள் பிறந்தனர். தேவகோஷ்டத்திலுள்ள பிம்பங்களும் சிங்கக்கிணற்றின் கங்கையுமே அப்பெயர்களை வைப்பதற்குக் காரணமாயின. 3ஆம் பெண்ணாகிய சரஸ்வதியே என் தாயார். என் தாயாரது முகத்தின் முகவாய்க்கட்டையில் ஒரு தழும்பு உண்டு. என் மாதாமகர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்ததற்கு அடையாளம் அது. என் அன்னையார் சிறு குழந்தையாக இருக்கையில் திண்ணையில் விளையாடும் பொழுது அங்கே சுவரிற் சார்ந்திருந்த காசாங்கட்டையின் நுனி கிழித்து விட்டதாம். அதனால் காயம் உண்டாகி சில காலம் இருந்ததாம். அந்த தழும்பே அது. சில வருஷங்கள் கிருஷ்ணசாஸ்திரிகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து வருகையில் ஒரு நாள் அங்கிருந்த பிராமணர் ஒருவர் இறந்தனர். அவரை ஸ்மசானத்துக்கு கொண்டு போவதற்கு பிராமணர் 4 வேண்டுமல்லவா? கிருஷ்ணசாஸ்திரிகள் அந்த காரியத்தைச் செய்வதாக முன்வந்தார். மற்றொருவரும் உடன்பட்டார். பின்னர் 2 வேண்டுமே, அகப்படவில்லை. வேறு வழியின்மையால் வேறு ஜாதியினராகிய 2 பிடிக்கச் செய்து 4 காரியத்தை நிறைவேற்றினர். வைதீக சிரத்தை மிக்க கிருஷ்ணசாஸ்திரிகளுக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய கவலையை உண்டாக்கியது. நமக்கும் இவ்வாறு நேர்ந்தால் என்ன செய்வது என்று அவர் யோசித்தார். இத்தகைய இடத்தில் இருப்பது தவறு என்று நினைத்து கோயில் அதிகாரியிடம் விடைபெற்று அவ்வூரை விட்டு புறப்பட்டார். அப்பால் அவர் தம்முடைய மைத்தினி குமாரர்களாகிய 2 உள்ள கோட்டூருக்கு வந்து சேர்ந்தார். அக்னீஸ்வர ஐயர், குருசுவாமி ஐயர் என்னும் பெயருடைய அவ்விருவரும் நிரம்பிய செல்வர்கள். மிகுதியான பூஸ்திதியை உடையவர்கள். வைதீக சிரத்தையும் தெய்வ பக்தியும் பொருந்தியவர்கள். யார் வந்தாலும் அன்னம் அளித்து உபசரிப்பார்கள். எந்த ஜாதியினரானாலும் உபகாரம் செய்வார்கள். அவர்கள் பலருக்கு விவாகங்களும் உபநயங்களும் செய்து வைத்தார்கள். உத்தியோகஸ்தர்களும் வித்வான்களும் மிராசுதார்களும் அவர்களிடம் நல்ல மதிப்பு வைத்திருந்தார்கள். கிருஷ்ணசாஸ்திரிகளைக் கண்டவுடன் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாயிற்று. எங்கள் தகப்பனாருடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பல இடங்களில் நீங்கள் ஏன் அலைய வேண்டும்? இங்கேயே இருந்து உங்கள் பூஜை முதலியவற்றை கவலையில்லாமல் செய்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார்கள். அவர்கள் விருப்பப்படியே அவர் சில காலம் அங்கே தங்கியிருந்தார். ஆயினும் அவருடைய மனம் தனியே இருத்தலை நாடியது. கவலையற்று தனியே வாழ வேண்டும் என்று விரும்பினார். தம் கருத்தை அச்சகோதரர்களிடம் தெரிவிக்கவே
அவர்கள் முன்பே தம்மிடம் கிருஷ்ணசாஸ்திரிகள் அனுப்பியிருந்த தொகையோடு தாமும் சிறிது பொருள் சேர்த்து சூரிய மூலையில் நன்சை புன்சைகள் அடங்கிய 30 மா நிலம் வாங்கி அளித்து தமக்குரிய வீடொன்றையும் உதவி அங்கே சுகமாக வசித்து வரும்படி கேட்டுக்கொண்டனர். பரமேஸ்வரனது கிருபை இந்த இடத்தில் சாந்தியோடு வாழ வைத்தது என்ற எண்ணத்தோடு கிருஷ்ணசாஸ்திரிகள் சூரிய மூலையில் தனியே வாழ்ந்து வரலானார். நிலங்களை குத்தகைக்கு விட்டு சிவபூஜையிலும் மந்திர ஜபங்களிலும் ஆனந்தமாக பொழுதைப் போக்கி சிவகிருபையை துணையாகக் கொண்டு திருப்தியோடு இருந்து வந்தார். நிலங்களை குத்தகை எடுத்த குடியானவர்கள் அவருக்கு கவலை வைக்காமல் அவற்றை பாதுகாத்தும் அவருக்கு வேண்டியவற்றை கவனித்து அளித்தும் வந்தனர். சூரிய மூலை இப்போது சூரியமலை என்று வழங்குகிறது. கஞ்சனூருக்கு ஈசான்ய மூலையில் அவ்வூர் இருக்கின்றது. ஈசான்ய மூலைக்கு சூரிய மூலை என்பது ஒரு பெயர். அதனால் அப்பெயர் வந்தது. இதனை சூரியகோடி என்று வடமொழியில் வழங்குவர். அவ்வூர் சிவாலயத்திலுள்ள சிவபெருமானுக்கு சூரியகோடீஸ்வரர் என்பது திருநாமம். சூரியமூலை பெரிய ஊரன்று, பெரிய ஸ்தலமும் அன்று. ஆனால் அடக்கமாக வாழ விரும்பிய கிருஷ்ணசாஸ்திரிகளுக்கு அந்த மூலை ஊரே சிறந்ததாக தோன்றியது. இந்த சின்ன ஊரில் நீங்கள் இருக்கிறீர்களே என்று யாராவது கேட்டால், அனாச்சாரத்திற்கு இடமில்லாதது இந்த ஊர், திரணகாஷ்ட ஜல சமர்த்தியுள்ளது, வேறு என்ன வேண்டும் என்று விடையளிப்பார். திருணம் என்றால் புல், காஷ்டம் என்றால் விறகு. பசுவுக்கு புல்லும் சமைப்பதற்கு விறகும் ஸ்நானத்திற்கு தீர்த்தமும் நிரம்பின இடம் வசிப்பதற்கு தகுதியுள்ளதென்பது அவர் கருத்து. சூரிய மூலைக்கு வடபால் பழவாறு என்ற நதி ஓடுகிறது. காவிரியிலிருந்து வயல்களுக்கு பாய்ந்த கழிவு நீரோடை அது. அது முதலில் ஓட்டை வாய்க்கால் என்னும் பெயரோடு வருகிறது. அதுவே பழவாறாகி விநாயக நதி என்ற பெயரை பெறுகிறது. திருவெண்காட்டுக்கரையில் மணிகர்ணிகை என்னும் தீர்த்தமாகி புராணத்தார் பாராட்டப்படும் பெருமையை உடையதாக விளங்குகின்றது. கிருஷ்ணசாஸ்திரிகள் அந்த பழவாட்டு ஸ்தானத்தையே கங்கா ஸ்தானத்திலும் பெரியதாக நினைத்தார். தம்முடைய வீட்டின் பின்புறத்திலும் மேல் பக்கத்திலும் உள்ள விசாலமான இடங்களில் பல வகையான புஷ்ப மரங்களும் செடிகளும் கொடிகளும் பஞ்சபில்வங்களும் வைத்து பயிர் செய்தார். அவற்றிலிருந்து நாள்தோறும் மிகுதியான புஷ்பங்களையும் பத்திரங்களையும் பறித்து பூஜை செய்வார். அபிஷேகத்திற்கு பசுவின் பாலும் அர்ச்சனைக்கு வில்வமும் இல்லாமல் பூஜை செய்ய மாட்டார். அர்ச்சனைக்கு மலர் தரும் பூஞ்செடிகளை வைத்து பாதுகாத்தது போலவே அபிஷேகத்துக்கு பால் தரும் பசுக்களையும் அவர் அன்போடு வளர்த்து வந்தார். மாலை வேளையில் தாமே புல் பறித்து எடுத்து வந்து பசுக்களுக்கு போடுவார். அவர் நினைத்திருந்தால் தம் நிலங்களில் பயிர் செய்து பொழுதுபோக்கலாம். அவர் கருத்து அதில் ஊன்றவில்லை. தம்முடைய பூஜைக்கு வேண்டிய மலர்களை உதவும் மலர்வனத்தை பயிர் செய்வதில்தான் அவருடைய விருப்பம் சென்றது. மகா கைலாச அஷ்டோத்திரம் சொல்லி அந்த மலர்களால் அர்ச்சனை புரிவதே அவருக்கு இன்பத்தை தந்தது. விடியற்காலையில் எழுந்திருப்பதும் பழவாற்றில் ஸ்நானம் செய்வதும் அனுஷ்டானங்கள் செய்வதும் விரிவாக பூஜை செய்வதும் ஆகிய காரியங்கள் நிறைவேற பிற்பகல் 2 மணி வரையில் ஆகும். அப்பால் போஜனம் செய்வார். பிறகு சிவநாமம் செய்து கொண்டே இருப்பார். மாலையில் சென்று பசுவுக்கு புல் எடுத்து வருவார். சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு தம்முடைய ஆத்மார்த்த மூர்த்தியாகிய சிதம்பரேஸ்வரருக்கு அர்ச்சனையும் நிவேதனமும் கற்பூரஹாரத்தையும் செய்வார். எப்போதும் சிவநாம ஸ்மரணையை மறவார். சூரிய மூலைக்கு வந்த பிறகு அவருக்கு சுப்புலட்சுமி என்னும் பெண்ணும் சிவராமையர் என்னும் குமாரரும் மீனாட்சி என்னும் குமாரியும் பிறந்தார்கள். என் தந்தையாருக்கு விவாகம் செய்விக்க ஏற்ற பெண்ணை தேடிக்கொண்டிருந்த என் பாட்டனாரும் பாட்டியாரும் கிருஷ்ணசாஸ்திரிகளின் இயல்பை உணர்ந்து அவருடைய 3ஆம் குமாரியாகிய சரஸ்வதியை தம் குமாரனுக்கு மணம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்தனர். விவாகம் நிச்சயமானது தெரிந்த உடையார்பாளையம் ஜமீன்தார் பொருளுதவி செய்ய என் தந்தையாருடைய விவாகம் இனிது நிறைவேறியது. வணக்கம் மக்களே, இது ஸ்ரீ அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு ஆகிய முழு நீள சரித்திர நாவல்கள் எல்லாம் இப்பொழுது ஆடியோ புத்தக வடிவில் கிடைக்கிறது. தமிழ் சரித்திரம் மற்றும் வரலாற்று நாவல்கள் மீது பற்று கொண்டவர்களுக்கும் தமிழை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் படிக்க இயலாது என்று நினைப்பவர்களுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். இதை பற்றிய விவரங்கள் tamilaudiobooks.com என்ற வலைதளத்தில் இருக்கிறது. tamilaudiobooks.com. உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் தாத்தா டாக்டர் திரு உவேசா அவர்களின் என் சரித்திரம். வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. 8ஆம் அத்தியாயம். எனது பிறப்பு. விவாகமான பிறகு என் தந்தையார் உடையார்பாளையத்திலேயே இருந்து வந்தனர். அக்காலத்தில் தம் தாய் தந்தையரையும் தம்பியாரையும் அழைத்து வந்து தம்முடன் இருக்கச் செய்தனர்.
நடுவில் சில காலம் உத்தமதானபுரம் சென்று இருக்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு உண்டாயிற்று. அதனால் உடையார்பாளையம் ஜமீன்தாரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு தாய் தந்தையாரோடும் தம்பியாரோடும் உத்தமதானபுரம் வந்து தம் வீட்டில் தங்கியிருந்தார். தம்முடைய தந்தையாரால் போக்கியத்திற்கு விடப்பட்ட குடும்ப நிலங்களை மீட்க வேண்டும் என்ற கவலை அவருக்கு அதிகமாக இருந்தது. அக்காலத்தில் நிலங்களின் விலை அதற்கு முன்பிருந்ததை விட ஏறிக்கொண்டு வந்தது. குடும்ப நிலமாகிய 12 மாவும் கணபதி அக்ரகாரத்தில் இருந்த அஸ்தாந்தரம் கணபதிராமையர் என்பவரிடம் 500 ரூபாய்க்காக என் பாட்டனாரால் போக்கியத்துக்கு வைக்கப்பட்டிருந்தது. உத்தமதானபுரத்தில் இருந்த அண்ணாதுரை ஐயர் என்பவரிடம் என் பிதா 500 ரூபாய் கடன் வாங்கி 12 மா நிலத்தையும் மீட்டார். அப்பால் அந்நிலத்தில் 6 மாவை அண்ணாதுரை ஐயரிடம் தாம் பெற்ற தொகைக்காக போக்கியத்துக்கு வைத்தார். எஞ்சியிருந்த 6 மா நிலத்தில் ஒரு பாதியாகிய 3 மாவை தம் சிறிய தந்தையாராகிய ஐயாக்குட்டி ஐயருக்கு அளித்தார். எல்லாம் போக இருந்தது 3 மா நிலமே. அதிலிருந்து கிடைத்த வருவாய் குடும்பச் செலவுக்கு போதவில்லை. அக்காலத்தில் புன்சை நிலங்களில் கரிகாய் போட்டு வீட்டுக்கு உபயோகித்துக் கொள்வதும் மிகுந்தனவற்றை விற்று மற்ற செலவுக்கு வைத்துக் கொள்வதும் வழக்கம். அப்படி செய்து பார்த்தும் கஷ்டம் தீரவில்லை. பரம்பரையாக வந்த நிலத்தில் ஒரு பகுதி சுவாதீனமானது குறித்து என் பாட்டனாருக்கும் தந்தையாருக்கும் ஒரு வகையில் திருப்தி உண்டாயிற்று. ஆயினும் எஞ்சியுள்ள பகுதியையும் கடனிலிருந்து மீட்பதற்கு வழியில்லையே என்ற வருத்தம் என் பிதாவுக்கு இருந்து வந்தது. இந்த நிலையில் அவர் என் தாயாருடன் இல்லறம் நடத்தத் தொடங்கினார். அக்காலத்தில் கபிஸ்தலம் எஸ்டேட்டில் மேனேஜராக தாவீது பிள்ளை என்னும் கிறிஸ்தவ கனவான் ஒருவர் இருந்தார். அவர் சங்கீதத்தில் விருப்பமுடையவர். கனம் கிருஷ்ணய்யருடைய நண்பர். என் தந்தையார் கிருஷ்ணய்யருடைய மாணாக்கர் என்பதை அறிந்தவர் ஆதலின் அவர் என் தந்தையாருடைய க்ஷேமலாபங்களைப் பற்றி விசாரித்துக் கொண்டே இருப்பார். உத்தமதானபுரத்தில் எந்தையார் இருப்பதையும் அவரது குடும்ப நிலையையும் உணர்ந்து தம்மாலான உதவி புரிய வேண்டும் என்று எண்ணினார். என் பிதாவை அடிக்கடி கபிஸ்தலத்துக்கு வருவித்து அவருடைய சங்கீதத்தை கேட்டு மகிழ்ந்து பொருளுதவி செய்து வந்தார். அவர் எந்தையார்பால் காட்டிய மரியாதையைக் கண்ட பிறகும் அவருடைய பெருமையை அறிந்து கொண்டனர். ஐயம்பேட்டையிலிருந்த சௌராஷ்டிரச் செல்வர்களும் கணபதி அக்ரஹாரத்திலிருந்த அப்பாவையர் என்பவரும் இங்கனமே உபகாரம் செய்து வந்தனர். இத்தகைய அன்பர்களுடைய உதவியைப் பெற்று சில காலம் என் தகப்பனார் உத்தமதானபுரத்தில் தங்கியிருந்தனர். அப்போது அவருக்கு சீமந்தம் நடைபெற்றது. இவ்வாறு இருக்கையில் மேற்கூறிய தாவீது பிள்ளை வேறு உத்தியோகத்தை மேற்கொண்டு அயலூருக்குச் சென்று விட்டமையால் அவரால் கிடைத்து வந்த பொருளுதவி நின்று போயிற்று. அதனால் காலக்ஷேபத்திற்கு கஷ்டமுண்டாகும் என்று அறிந்த என் தந்தையார் மீண்டும் குடும்பத்துடன் உடையார்பாளையம் சென்று ஜமீன்தாருடைய உதவியைப் பெற்று வாழ்ந்து வரலானார். அவர் உடையார்பாளையம் சென்ற சமயத்தில் கர்ப்பதீட்சை வளர்த்திருந்தார். கருகருவென்று மீசையும் தாடியும் செழிப்பாக வளர்ந்திருந்தன. அவற்றைக் கண்ட ஜமீன்தார், வெங்கடசுப்போ, உனக்கு இருக்கும் இந்த மீசையைக் கண்டு எனக்கு அதிக பொறாமை உண்டாகிறது. எனக்கு இப்படி இல்லையே என்று வருந்துகிறேன் என்றாராம். ஒரு சமயம் அரியலூர் ஜமீன்தார் உடையார்பாளையத்திற்கு வந்திருந்தார். அவர் உடையார்பாளையம் ஜமீன்தாருக்கு மாப்பிள்ளை. அவர் வந்த காலத்தில் அவருக்கும் என் தந்தையாருக்கும் பழக்கம் உண்டாயிற்று. என் தந்தையாரது சங்கீத ஞானத்தை அவர் அறிந்து தம்முடன் வந்து அரியலூரில் இருக்கும்படி வேண்டினார். தம்முடைய மாமனாராகிய கட்சிக் கல்யாணரங்கரிடமும் தமது கருத்தை தெரிவித்தார். அவர் அதற்கு இணங்கவே என் தந்தையார் தம் குடும்பத்துடன் அரியலூர் சென்று அந்த ஜமீன் சங்கீத வித்வானாக இருந்து வரத் தொடங்கினார். அக்காலத்தில் என் தந்தையார் தம்முடைய சங்கீதத்தால் யாவரையும் மகிழ்விக்கும் ஆற்றலை நன்றாக பெற்றிருந்தார். அவருக்கு பல பெரியோர்களின் கீர்த்தனங்கள் பாடமாக இருந்தன. கனம் கிருஷ்ணய்யர், பெரிய திருக்குன்றம் சுப்பிராமையர், ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாசன், பல்லவி கோபாலையர், பாபநாச முதலியார், ஆனையையா முதலியவர்களுடைய கீர்த்தனங்களை அவர் பாடுவார். பல்லவி பாடுவதும் கீர்த்தனங்கள் பாடுவதும் ராக ஆலாபனம் செய்வதும் ஆகியவைகளில் அவர் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். தாம் பாடும்போது கனமார்க்க முறையை புலப்படுத்துவார். அருணாச்சல கவி இயற்றிய ராமநாடக கீர்த்தனங்கள் அவருக்கு முற்றும் பாடம். தனியே சங்கீத வினிகைகள் நடத்துவதையன்றி இராமாயண கீர்த்தனங்களை இசையுடன் பாடி சுருக்கமாக பொருள் கூறுதலும் அவருக்கு வழக்கமாக இருந்தது. அவர் பாடும்போதெல்லாம் என் சிறிய தகப்பனாராகிய சின்னசாமி ஐயரும் சேர்ந்து பாடுவார். பின்பாட்டும் பாடுவதுண்டு. தமிழ், தெலுங்கு, வடமொழி என்னும் 3 பாஷைகளிலும் உள்ள பல உருப்படிகள் எந்தையாருக்கு பாடமாக இருந்தன. பக்திச் சுவையுள்ள கீர்த்தனங்களையும்
வேதாந்தபரமான கீர்த்தனங்களையும் மனத்தை உருக்கும் வண்ணம் பாடுவார். இத்தகைய ஆற்றல் இருந்தமையால் ஜனங்களுக்கு அவரிடத்திலும் மிக்க மதிப்பு இருந்தது. கனம் கிருஷ்ணய்யருடைய மாணாக்கர் என்பதாலும் பெருமை உண்டாயிற்று. கனம் கிருஷ்ணய்யருடன் சில காலம் என் தந்தையார் திருக்குன்றத்தில் இருந்த காரணம் பற்றி அவரை திருக்குன்றத்து ஐயர் என்றே பெரும்பாலோர் வழங்கி வந்தனர். சங்கீத வித்தையினால் ஒருவாறு காலக்ஷேபம் செய்யலாம் என்ற தைரியம் தந்தையாருக்கு இருந்து வந்தது. அரியலூரில் இருந்தபோது அவ்வூர் ஜமீன்தார் எந்தையாரை மரியாதையோடு ஆதரித்து வந்தார். அந்த ஜமீனைச் சேர்ந்த இளந்தங்குழி என்னும் கிராமத்தில் 10 காணி நிலம் அவருக்கு சர்வமானியமாக அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு காணிக்கும் வருஷம் ஒன்றுக்கு 5 ரூபாயாக 50 ரூபாய் வரும்படி கிடைத்தது. அதைக் கொண்டும் இடையிடையே அன்பர்களிடமிருந்து கிடைக்கும் உதவியைக் கொண்டும் அரியலூரில் திருப்தியாக என் தந்தையார் வாழ்ந்து வந்தார். அரண்மனை உத்தியோகஸ்தர்களுடைய அன்பையும் அந்த ஆஸ்தானத்து சங்கீத வித்வானும் தமிழ் வித்வானுமாக இருந்த சடகோப ஐயங்கார் என்பவருடைய பிரீதியையும் அவர் பெற்றார். அந்த உத்தியோகஸ்தர்களாகிய கார்காத்த வேளாளச் செல்வர்களும் வேறு சிலரும் அவரை ஸ்திரமாகவே அவ்வூரில் இருக்கச் செய்ய வேண்டும் என்று எண்ணி பெருமாள் கோயில் சந்நிதி வீதியில் வடசிறகின் கீழ்க்கோடியில் அனுமந்தராயன் கோயிலுக்கு வடக்கே ஒரு கூரை வீடு கட்டிக் கொடுத்தனர். இது சென்ற ஆனந்த வருஷத்திற்கு முந்திய ஆனந்த வருஷம் நிகழ்ந்தது. 1854 வருடம். உத்தமதானபுரத்தில் என் தந்தையாருக்கு சீமந்தம் நடைபெற்ற பிறகு என் மாதாமகர் என் தாயாரை தம் ஊராகிய சூரியமூலைக்கு ஒரு நல்ல தினம் பார்த்து அழைத்துச் சென்றனர். அங்கே ஆனந்த வருஷம் மாசி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை பிப்ரவரி 19, 1855ஆம் ஆண்டு இரவு நான் பிறந்தேன். என் ஜாதகம் வருமாறு: ஆனந்தமாசி 9ஆம் திங்கட்கிழமை, திரிதியை 35, உத்திரட்டாதி 39, சாத்தியநாமயோகம் 26, தைத்துலாகரணம் 16, த்வி 5. இந்த சுபதினத்தில் ராத்திரி 5 நாழிகை அளவில் கன்னியாலக்னத்தில் சுபஜனனம். நான் பிறந்த பிறகு 5 மாதங்கள் என் அன்னையார் சூரியமூலையில் இருந்தனர். பிறகு என் பாட்டனார் என் அன்னையாரையும் என்னையும் அரியலூருக்கு கொணர்ந்து வந்து விட்டுச் சென்றனர். எங்களுக்காக புதிதாக கட்டப்பெற்ற வீட்டில் நான் என் தாயாருடன் புகுந்தேன். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை அதிர்ஷ்டசாலி என்று கருதுவது வழக்கம். தங்களுக்கு கிடைத்த லாபங்களெல்லாம் அக்குழந்தையின் அதிர்ஷ்ட பலனாகவே பாராட்டுவர். என்னுடைய அன்னையாரும் அவ்வாறு சொல்வதுண்டு. நான் பிறந்த வருஷத்தில் எங்களுக்கென்று அரியலூரில் ஒரு வீடு ஏற்பட்டது என் அதிர்ஷ்டத்தின் பலனென்றே நம்பினார். அது மட்டுமன்று, அந்த பக்கத்தில் இருந்த ஒரு சந்நியாசி இறந்து போகும்போது, ஆனந்த வருஷத்தில் இங்கே ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது, அதை காணாமல் போகிறேன் என்று சொல்லி உயிர் நீத்தாராம். இந்த நாட்டிற்கு முதன்முதலாக ரெயிலும் தந்தியும் வந்தமையே அவர் கூறிய அதிசயம் என்று எல்லோரும் கூறினார்கள். அந்த அதிசயம் நிகழ்ந்த வருஷத்தில் நான் பிறந்ததும் ஓர் அதிசயம் என்றே என் தாயாரின் உள்ளத்துள் ஒரு சந்தோஷ உணர்ச்சி உண்டாகியிருக்கக்கூடும். ஆனால் அதை வெளிப்படையாகச் சொல்வதில்லை. இப்படி ஒரு சந்நியாசி சொன்னாராம், அந்த வருஷத்தில்தான் நீ பிறந்தாய் என்று பிற்காலத்தில் பலமுறை என் அருமை அன்னையார் அன்புடன் கூறியிருக்கிறார். மீண்டும் அடுத்த சில அத்தியாயங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு மக்களே, தங்களின் கருத்துக்களை tamilaudiobooks@gmail.com என்ற முகவரிக்கு தெரியப்படுத்தவும். tamilaudiobooks.com. நன்றி, வணக்கம்.